கமாலியேல். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்யப் போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனைச் சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய்ப் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். மூர்க்கமடைந்து அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். யூதருடைய ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் தங்களுடைய நியாயத்தை எடுத்து பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது தாங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சங்கதிகளை குறித்து தாங்களும் பரிசுத்த ஆவியானவரும் சாட்சிகளாக இருப்பதாகவும் தைரியமாய் சொல்லுகிறார்கள். தங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நியாயமானது என்று ஆலோசனை சங்கத்தாரிடம் எடுத்துச் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற சங்கதிகள் நியாயமானது. ஆகையினால் ஆலோசனை சங்கத்தார் அவர்களை விடுவித்துவிட வேண்டும். ஆனால் அவர்களோ மூர்க்கமடைகிறார்கள். அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கேட்டபொழுது ஆலோசனை சங்கத்தார் மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணுகிறார்கள். ஆலோசனை சங்கத்தாருடைய பாவங்களை அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார்கள். இதனால் அவர்கள் மூர்க்கமடைகிறார்கள். அப்போஸ்தலர்கள் மீது ஆலோசனை சங்கத்தாருக்கு கொலைவெறி உண்டாயிற்று. கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஜீவனுள்ளது, வல்லமை மிகுந்தது. இதை ஆலோசனை சங்கத்தாரும் உணர்கிறார்கள். இதனாலும் ஆலோசனை சங்கத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய உபதேசத்தின் மீதும் அவருடைய அப்போஸ்தலர் மீதும் கோபம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை நாம் பயபக்தியோடு பிரசங்கிக்கும் போது அந்த நற்செய்தியை கேட்கிறவர்களின் இருதயம் ஆசீர்வதிக்கப்படும். சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் பாவம் செய்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் குத்தப்படுவார்கள். ஆலோசனை சங்கத்தார் சுவிசேஷ செய்தியை கேட்டபோது அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், மூர்க்கமடைகிறார்கள். ஆலோசனை சங்கத்தாரின் பாவம் உணர்த்தப்படுகிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். தாங்கள் செய்த பாவத்திற்காக அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோ தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர் மீது மூர்க்கமடைகிறார்கள். அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யும் போது அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கிறது. அவர்களுடைய சிந்தை தெளிவடைகிறது. தெளிந்த சிந்தையோடு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்துகிறவர்களோ இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய சிந்தை குழப்பத்தில் இருக்கிறது. தெளிந்த சிந்தனை இல்லாமல் ஆலோசனை சங்கத்தார் தங்களை தாங்களே வருத்திக் கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே பிரச்சனையாக இருக்கிறார்கள். கமாலியேல் என்ற நியாய சாஸ்திரி, அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன்
ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி, ஆலோசனை சங்கத்தில் கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு நியாய சாஸ்திரி இருக்கிறான். யூத மார்க்கத்தில் இவன் பரிசேயர் வகுப்பை சேர்ந்தவன், சிறந்த வேத பண்டிதன். அப்போஸ்தலர் பவுல் கமாலியேலின் பாதபடியில் அமர்ந்து வேத வாக்கியத்தை கற்றுக்கொண்டவர். கமாலியேல் சகல ஜனங்களாலும் கனம் பெற்றிருக்கிறான். கூட்டத்தோடு கூட்டமாக பேசாமல் தெளிந்த சிந்தனையோடு பேசுகிறவன். நியாயத்தை நிதானித்து பார்த்து தெளிவாக தன் கருத்துக்களை சொல்லுகிறவன். ஆலோசனை சங்கத்தார் தவறாக ஆலோசனை பண்ணும்போது அவர்களுடைய தவறுகளை கமாலியேல் திருத்துகிறவன். துன்மார்க்கர் மத்தியில் கமாலியேலை போல நல்லவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய தப்பிதங்களை சாதுரியமாய் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். துன்மார்க்கரை கட்டுப்படுத்த ஒருவரும் ஆலோசனை சொல்லவில்லை என்றால் அவர்கள் எல்லோரையும் சீரழித்து விடுவார்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்திற்கு அளவே இருக்காது. உலகமே அவர்களுடைய அநீதியினால் பற்றி எரியும். கமாலியேல் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து தன்னுடைய கருத்தை சொல்லுகிறான். அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லுகிறான். கமாலியேல் என்பவன் யூத மார்க்கத்தில் மிகவும் முக்கியமான ரபி, ஹில்லேலின் பேரன். இவனுடைய தந்தையின் பெயர் சிமியோன். தன்னுடைய தந்தை மரணமடைந்த போது கமாலியேலும் ஆலோசனை சங்கத்திற்கு தலைவனானான். யூதருடைய மார்க்க பாரம்பரியத்தின் பிரகாரம் சீனாய் மலையில் தேவன் மோசேக்கு கொடுத்த பிரமாணங்களை பெற்றுக்கொண்டவர்களில் இவன் 35வது தலைவனாகும். அப்போஸ்தலன் பவுல் கமாலியேலிடம் கல்வி பயின்றவன். எருசலேம் பட்டணம் அழிக்கப்படுவதற்கு 18 வருஷங்களுக்கு முன்பாக கமாலியேல் மரித்தான். கிபி 70ஆம் ஆண்டில் எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்ட போது கமாலியேலின் மகன் சிமியோன் எருசலேமின் இடுபாடுகளில் சிக்கி மரணமடைந்தான். யூத மார்க்கத்து பாரம்பரியங்களை மிகவும் கண்டிப்புடன் பின்பற்றுபவன் என்று கமாலியேல் பெயர் பெற்றிருந்தான். ஆயினும் அப்போஸ்தலர் 5:34 முதல் 39 வரை உள்ள வசனங்களில் தன்னுடைய கருத்தை மிகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் கூறினான். இஸ்ரவேலரே, சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். கமாலியேல் ஆலோசனை சங்கத்தாரை நோக்கி அவர்களை இஸ்ரவேலரே என்று அழைக்கிறான். அப்போஸ்தலருக்கு அவர்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர்களிடத்தில் சொல்லுகிறான். ஆலோசனை சங்கத்தாரை இஸ்ரவேலரே என்று கூப்பிடும் போதே கமாலியேலின் எச்சரிப்பு வார்த்தை ஆரம்பமாயிற்று. ஆலோசனை சங்கத்தார் சாதாரண மனுஷராக இருந்தாலும் அவர்கள் நியாயமாக செயல்பட வேண்டும், நீதியினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஆலோசனை சங்கத்தாரோ சாதாரண மனுஷரை விட விசேஷித்தவர்கள். அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனுடைய வெளிப்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஆகையினால் அவர்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு கமாலியேல் அவர்களை எச்சரிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறவர்கள் தங்களை தாங்களே நிதானித்து பார்க்க வேண்டும், தங்களை சோதித்தறிய வேண்டும். ஏனெனில் தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் தாங்கள் விரித்த வலையில் தாங்களே விழுவார்கள், தாங்கள் வைத்த கண்ணியில் தாங்களே சிக்கிக் கொள்வார்கள், தாங்கள் வெட்டிய குழியில் தாங்களே விழுவார்கள். தெயுதாஸ். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். கமாலியேல் ஆலோசனை சங்கத்தாரிடம் 2 மனுஷரை பற்றி பேசுகிறான். அவர்களில் ஒருவன் தெயுதாஸ், மற்றொருவன் கலிலேயனாகிய யூதாஸ். இவர்கள் இருவரும் தங்களை பெரியவர்களாக காண்பித்துக் கொண்டார்கள். ஆனால் தேவனோ இவர்களை அங்கீகரிக்கவில்லை. ஆகையினால் இவர்கள் மரித்தபோது இவர்களுடைய பேரும் புகழும் அவர்களோட மரித்து போயிற்று. அவர்களை நம்பியிருந்த அனைவரும் மோசம் போனார்கள். தெயுதாஸ் என்பவன் தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஜனங்கள் மத்தியிலே தன்னை பெரியவனாக காண்பித்துக் கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தெயுதாசை சேர்ந்தார்கள். ஆனால் அவன் கட்டிய கற்பனை கோட்டை விரைவில் இடிந்து போயிற்று. அவன் மடிந்து போனான். அதன் பின்பு அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். தெயுதாஸ்
கொலை செய்யப்பட்டதினால் அவனுடைய பெருமையும் அழிந்து போயிற்று. அவனை சேர்ந்தவர்களும் அவமாய் போனார்கள். யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் இயேசு கிறிஸ்துவை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய மகிமையை பேசி தம்மை ஒரு பெரியவராக பெருமை பாராட்டி இருந்தால் அவர் மரித்து போன போது அவரை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போயிருப்பார்கள். தம்முடைய மரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவே காரணமாக இருந்திருப்பார். இயேசு கிறிஸ்துவை கொன்ற பாவம் யூதர்கள் மீது வந்திருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மை ஒரு பெரியவராக காண்பித்துக் கொள்ளவில்லை. அவர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர், தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்தவர். இயேசு கிறிஸ்து தம்மை சுயமாய் மேன்மைப்படுத்தவில்லை. பிதாவானவரே இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் யூதர்கள் இயேசுவை மரத்திலே தூக்கி கொலை செய்த போதிலும் அவரை நம்பினவர்கள் சிதறி அவமாய் போகவில்லை. அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். ஆகையினால் ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலருக்கு செய்ய போவதை குறித்து எச்சரிக்கையாய் இருக்குமாறு கமாலியேல் அவர்களை எச்சரிக்கிறான். தெயுதாஸ் என்பவன் யார் என்பது சரியாக தெரியவில்லை. யோசபஸ் என்னும் திருச்சபை வரலாற்று ஆசிரியர் தெயுதாஸை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் இவனை பற்றி எழுதப்பட்டிருக்கும் இந்த வரலாற்றிற்கு 10 வருஷங்கள் பின்பு வந்தவன். கலிலேயனாகிய யூதாஸ். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களில் கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். தெயுதாசை போலவே அவனுக்கு பின்பு யூதாஸ் என்பவன் எழும்பினான். இவன் ஒரு கலிலேயன். குடிமதிப்பின் நாட்களில் இவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். இந்த சம்பவங்கள் எந்த வருஷத்தில் நடைபெற்றது என்பது தெளிவாக தெரியவில்லை. கமாலியேல் ஆலோசனை சங்கத்தாரிடம் இவ்விரண்டு சம்பவங்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். ஆகையினால் அவர்களுடைய நினைவில் இருக்கும் வண்ணமாக இந்த சம்பவங்கள் சமீபத்தில் நடைபெற்றவையாக இருக்க வேண்டும். தெயுதாசிலும் ஏறக்குறைய 400 பேர் சேர்ந்தார்கள். அவனைப் போலவே கலிலேயனாகிய யூதாசும் அநேக ஜனங்களை தன்னை பின்பற்றும்படி இழுத்தான். இந்த யூதாசும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இவனுடைய முயற்சியும் நிலைத்து நிற்கவில்லை. யோசபஸ் தன்னுடைய திருச்சபை வரலாற்று நூலில் கலிலேயனாகிய யூதாசை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். வரி கொடுப்பது சம்பந்தமாக இவன் கலகம் பண்ணினான். இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற பிரகாரமாக யூதாஸ் அழிந்து போனான். இந்த யோசனையும் கிரியையும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாய் இருந்ததானால் ஒளிந்து போம். கமாலியேல் இவ்விரண்டு சம்பவங்களையும் ஆலோசனை சங்கத்தாரிடம் எடுத்துச் சொல்லி அப்போஸ்தலரை துன்புறுத்த வேண்டாம் என்று அவர்களிடம் எச்சரிக்கிறான். அப்போஸ்தலருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள் என்று தன்னுடைய ஆலோசனையை ஆலோசனை சங்கத்தாரிடம் கமாலியேல் நிதானமாக சொல்லுகிறான். ஆலோசனை சங்கத்தில் கமாலியேலுக்கு இப்படி பேசுவதற்கு உரிமை இருந்ததா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை. அப்போஸ்தலர்களும் யாருக்கும் விரோதமாக கலகம் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்து அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை நடப்பித்தார்கள். ஜனங்கள் மத்தியிலே கலகத்தை உண்டு பண்ணும் காரியம் எதையும் செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த அப்போஸ்தலர்களை ஏன் துன்பப்படுத்த வேண்டும் என்பதுதான் கமாலியேலின் ஆலோசனையாக இருக்கிறது. ஒருவேளை தேவன் கமாலியேலின் வாயில் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம். கர்த்தருடைய சித்தத்தின்படியே ஒவ்வொரு காரியமும் நடைபெறும். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் விசாரிக்கப்படும் போது தம்முடைய பிள்ளைகள் சார்பாக பேச கர்த்தர் ஒருவரை அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்தே தெரிந்தெடுத்து அந்த நபரை பயன்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கமாலியேலின் கருத்து சரியாக இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஏராளமான கள்ள மார்க்கங்களும் கள்ள உபதேசங்களும் தோன்றின. அவை அழிந்து போகாமல் இன்றும் வளர்ந்து கொண்டே வருகின்றன.
தேவனோடே போர் செய்கிறவர்கள் தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை அழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்போஸ்தலருடைய ஊழியத்தை பற்றி கமாலியேல் ஆலோசனை சங்கத்தாரிடம் சொல்லும்போது, இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது என்று தெளிவாக பேசுகிறான். ஆலோசனை சங்கத்தாருக்கு அதிகாரம் இருக்கலாம், அவர்களுக்கென்று சட்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் அவர்களால் தேவனோடே போர் செய்ய முடியாது. அப்போஸ்தலருடைய ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் போது ஆலோசனை சங்கத்தாரால் அவர்களை அழித்துவிட முடியாது. தெயுதாஸ் என்பவனும் கலிலேயனாகிய யூதாஸ் என்பவனும் அழிந்து போனார்கள். அவர்களை பின்பற்றியவர்களும் சிதறி அவமாய் போனார்கள். அவர்களுடைய யோசனையும் கிரியையும் தேவனால் உண்டாகவில்லை, அவை மனுஷரால் உண்டாயிற்று, ஆகையினால் அது அழிந்து போயிற்று. ஆனால் அப்போஸ்தலருடைய ஊழியமோ தேவனால் உண்டாயிருக்கிறது, ஆகையினால் அதை ஆலோசனை சங்கத்தாரால் ஒழித்துவிட முடியாது. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனுஷருக்கு நன்மை செய்கிறார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். நன்மை ஒரு காலம் ஒளிந்து போகாது, தீமை நிலைத்து நிற்காது, அது அழிந்து போகும். அப்போஸ்தலரின் ஊழியம் பட்டயம் ஏந்தி யுத்தம் பண்ணுகிற ஊழியம் அல்ல. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் அன்போடும் மனத்தாழ்மையோடும் ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் வல்லமையினால் மனுக்குலத்தை ஆளுகை செய்கிறார். அவர் பட்டயத்தினால் நம்மை ஆளுகை செய்வதில்லை. அப்போஸ்தலருடைய யோசனையும் கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அது அழிந்து போகும் என்று கமாலியேல் சொல்லுகிறான். மனுஷனுடைய யோசனை குறைவுள்ளது, மனுஷ ஞானம் நிலைத்து நிற்பதில்லை. பல சமயங்களில் மனுஷன் மதியீனமாக யோசனை செய்து மதியீனமான காரியங்களை செய்து விடுவான். மனுஷனுடைய மூச்சு நின்று போகும் போது அவனுடைய யோசனையும் நின்று போகும், அவனுடைய கிரியைகளும் நின்று போகும். ராஜாக்களின் அதிகாரங்களும் அதிகாரிகளின் அதிகாரங்களும் நித்தியமானதல்ல, கர்த்தர் மாத்திரமே நித்திய அதிகாரம் உள்ளவர். மனுஷன் தனக்கு சர்வ அதிகாரம் உள்ளதாக நினைத்துக் கொள்ளுகிறான். கர்த்தர் மாத்திரமே சர்வ அதிகாரம் உள்ளவர். தனக்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதினாலும் பணபலம் இருப்பதினாலும் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்று மனுஷன் தவறாக நினைக்கிறான். கர்த்தர் அனுமதிக்கிற காரியம் மாத்திரமே இப்பிரபஞ்சத்தில் நடைபெறும். கர்த்தருக்கு சித்தமில்லாமல் ஒன்றும் வாய்க்காது. மனுஷனுடைய முயற்சிகள் சிறிது காலம் தொடரலாம், அவனுடைய கிரியைகள் சிறிது காலம் நிலைத்திருக்கலாம், ஆனாலும் அவை எதுவும் நித்தியமானவை அல்ல. தேவன் இயற்கையின் மூலமாக மனுக்குலத்திற்கு பல ஆசீர்வாதங்களையும் பராமரிப்புகளையும் கொடுக்கிறார். மனுஷன் தன் சுய பலத்தினால் இயற்கையாக நடைபெறும் காரியத்தை ஒழித்து போட முயற்சி பண்ணுகிறான். சில சமயங்களில் வெற்றியும் காண்கிறான். மனுஷன் இப்படிப்பட்ட காரியங்களை ஒழித்து போடாவிட்டாலும் ஏற்ற வேளை வரும்போது அது தானாகவே ஒளிந்து போகும். ஏனெனில் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். மனுஷனுக்கு பிறக்க ஒரு காலமும் இறக்க ஒரு காலமும் உண்டு. மனுஷனை கொல்லுகிறவன் கொலை பாதகனாக இருக்கிறான், தான் செய்த தவறை உணராதிருக்கிறான். பிறரை குறை செய்ததினால் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறான். இவன் அவனை கொலை பண்ணாவிட்டாலும் காலம் வரும்போது அவன் தானாகவே மரித்து போவான். அவன் மாத்திரமல்ல, அவனை கொலை செய்தவனும் அவனுடைய வேலை வரும்போது மரித்து போவான். இது தேவன் இயற்கையில் நியமித்திருக்கும் நீதியாகும். மனுஷரால் உண்டாகும் யோசனையும் கிரியையும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனால் உண்டாகும் யோசனையும் கிரியையும் ஒளிந்து போகாது. அதை ஒழித்துவிட மனுஷனால் முடியாது. ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலர் மீது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் தங்கள் சுய யோசனையினால் கிரியை செய்தால் ஆலோசனை சங்கத்தார் அவர்களை எளிதாக அழித்து போடலாம். அவர்கள் அழிக்காவிட்டாலும் அப்போஸ்தலருடைய கிரியைகள் மனுஷ யோசனையாக இருக்கும் என்றால் அது தானாகவே ஒளிந்து போகும். அதே வேளையில் அப்போஸ்தலருடைய ஊழியம் மனுஷரால் உண்டாயிருந்த யோசனையாகவும் கிரியையாகவும் இராமல் இது தேவனால் உண்டாயிருக்குமானால் அதை ஒழிக்க மனுஷரால் முடியாது. ஏனெனில்
தேவனால் உண்டாயிருக்கும் யோசனையையும் கிரியையையும் ஒழித்து விடுவதற்கு மனுஷன் முயற்சி பண்ணினால் அவன் தேவனோடு போர் செய்கிறவனாக இருப்பான். ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலருடைய ஊழியத்தை ஒழித்து போட முயற்சி பண்ணுகிறார்கள். அவர்களுடைய ஊழியம் மனுஷருடைய யோசனையினால் உண்டாயிருக்குமானால் அது தானாகவே ஒழிந்து போகும். அப்போஸ்தலருடைய ஊழியம் தேவனால் உண்டாயிருக்குமானால் அதை ஆலோசனை சங்கத்தாரால் ஒழித்துவிட முடியாது. கர்த்தருடைய ஊழியத்திற்கு எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை அந்தகார வல்லமையினால் மேற்கொள்ள முடியாது. நாம் தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்யும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார். சில சமயங்களில் எதிர்ப்புகளும் பாடுகளும் நமக்கு வரலாம், நமக்கு வேதனை உண்டாகலாம். ஆனாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆலோசனையாகும். சத்ருவின் அந்தகார வல்லமையினால் நம்மையோ அல்லது நம் மூலமாக நடைபெறுகிற கர்த்தருடைய ஊழியத்தையோ அழித்து போட முடியாது. நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். கமாலியேல் ஆலோசனை சங்கத்தாருக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறான். அப்போஸ்தலருடைய ஊழியம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர்களுடைய ஊழியத்தை ஒழித்து போட நினைப்பது தேவனோடே போர் செய்கிறதற்கு சமமாய் இருக்கும் என்று அவர்களை எச்சரிக்கிறான். கமாலியேல் தன்னுடைய ஆலோசனையின் முடிவில் தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்று ஆலோசனை சங்கத்தாரை எச்சரிக்கிறான். கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்களை பகைக்கிறவர்களும் அவமானப்படுத்துகிறவர்களும் தடை பண்ணுகிறவர்களும் கர்த்தருக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். கமாலியேலின் ஆலோசனை சங்கத்தாருடைய இருதயத்தில் பேசுகிறது. இதற்கு முன்பு ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலர் மீது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். இப்போதோ கமாலியேலின் யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை கொலை செய்ய வேண்டாம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். தேவனோடு போர் செய்தவர்கள் லூசிபர், தூதர்கள், நிம்ரோத்தும் அவனுடைய சந்ததியும், பார்வோன், ஆமான், இஸ்ரவேலின் அதிகாரிகள், அந்தி கிறிஸ்து விடுதலையாக்கினார்கள். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். கமாலியேலின் யோசனையை ஆலோசனை சங்கத்தார் ஓரளவுக்குத்தான் அங்கீகரிக்கிறார்கள். இதற்கு முன்பு அப்போஸ்தலரை கொலை பண்ண வேண்டும் என்று யோசனை பண்ணினார்கள். இப்போது அந்த யோசனையை விட்டு விடுகிறார்கள். ஆனாலும் அப்போஸ்தலரை தண்டிக்காமல் விடுதலை பண்ண ஆலோசனை சங்கத்தாருக்கு மனமில்லை. அப்போஸ்தலரை வரவழைத்து அவர்களை அடிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலரை அவமானப்படுத்தும் விதமாக ஆலோசனை சங்கத்தார் அவர்கள் மீது கடினமான வார்த்தைகளையும் குற்றச்சாட்டுக்களையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர்களோ தங்களுக்கு அவமானம் உண்டானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டதற்காக அதை சந்தோஷமாய் சகித்துக் கொள்கிறார்கள். கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலரை அடித்தபோது அந்த அடிகளை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்றும் இப்படிப்பட்ட அடிகளை வாங்குவதற்கு கர்த்தர் தங்களை பாத்திரராக அங்கீகரித்திருக்கிறார் என்றும் தீர்மானம் செய்து மிகுந்த சந்தோஷத்தோடு பாடுகளை அனுபவிக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் அடிக்கப்பட்டிருப்பதற்கு சான்றுகள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்து, 12 அப்போஸ்தலர்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள், பவுலும் சீலாவும், பவுல்